ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச நல்ல சத்தான பச்சைப்பயிறு சாதம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு குயிக் ரெசிபின்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக இந்த பச்சைப்பயிறு சாதம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சது எடுத்துக்கலாங்க. நான் இந்த பச்சைப்பயிறு நைட்டு ஊற வச்சது தண்ணியில் வடிகட்டி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு. இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். இது கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. 100 கிராம் பச்சைப்பயிருக்கு 1/4 கிலோ அரிசி கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி நல்லா கழுவிட்டு இந்த அரிசியும் பச்சைப்பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. பச்சைப்பயிறு ஏற்கனவே ஊறினா தான், அரிசி மட்டும் நல்லா ஊறினா போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்தது அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குனா போதும். இது கூட மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 10 சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இது கூட தக்காளி சேர்த்துடலாம். நான் 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாங்க. கல்லுப்பு சேர்த்து தக்காளி வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது வாசனைக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வாசனையாக நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதையும் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த பச்சைப்பயிரும் அரிசியும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த பச்சைப்பயிரும் அரிசியும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பச்சைப்பயிறு சாதம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப நேரம் எடுக்காது. அரிசிலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துடலாங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 மட்டும் நம்ம எப்பயும் போல் தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நான் தக்காளி வேக வைக்கும்போது சேர்த்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குக்கருக்கு மூடி போட்டு விசில் விட்டுடலாங்க. ரெண்டு விசில் முடிஞ்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், அரிசியில் எங்கேயுமே குலையில. நம்ம 2 டம்ளர் 1க்கு 2ஆக சேர்த்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. நல்லா சுட சுட இந்த சாதம் பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். இது கூட தொட்டுக்க பார்த்திங்கன்னா நான் முட்டை வச்சுருக்கிறேங்க. இந்த பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் நிறையாவே இருக்குதுங்க. நான் இன்றைக்கி இந்த பச்சைப்பயிர் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கிறேன். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணுங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.